இது நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல ஏகப்பட்ட ஆச்சிரமங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் மனிதர்களுக்கானது. ஆனா இது அஞ்சறிவுள்ள ஜீவன்களுக்கானது. நம்பவே முடியலல்ல? ஆமாங்க, நாமெல்லாம் ரோட்டில் வாகனம் செலுத்திட்டு போகும்போது சடன்னு நம்ம முன்னுக்கு வர நாய்களை அடிச்சு வீசிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அதுக்கப்புறமா அதுங்களோட வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிறத யாருமே யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா இங்க ஒரு மனிதம் யோசிச்சு பார்க்குது அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். வந்து அந்த மகான் இவர் தான் இதை இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நடத்துறீங்க? இது 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த உள்ள 3 பேர் கடிக்கிறோம். ரெண்டு காலமே இல்லை. அதான் நடக்கு, 2 காலம் நடக்கு. இவர் 2 காலம் இல்லை. இவர் இருக்காங்க. இவர் எவ்வளோ காலம் ஒரு இடத்து? இவர் வந்து மன்னார்ல இருந்து கொண்டு வந்தாங்க. வந்து எத்தனை டோக்கன் இருக்கு? 183 பேர் இருக்காங்க. 83 பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு ஆக சுடுதண்ணி ஊற்றினவங்க. சுடுதண்ணி ஊற்றினாங்க. ஒரு மாசம் 15 லட்சம் ரூபாய் செலவு. என்ன சாப்பாடு 15 லட்சம் ரூபா முடியுது. ஒரு மாசம் 15 லட்சம் ரூபாய் பெரிய செலவு. உண்மையாவே இந்த டயம் யாருக்கு தேவைன்னா கண் இல்லாம காது இல்லாம இடுப்புடைஞ்சு ஆக குட்டி கண் திறக்காத குட்டிகளுக்கு தான் கொண்டு வந்து நாங்க வச்சு கேர் பண்ணி அவங்கள தத்து கொடுத்து நாளைக்கு ஒரு நாய் ஜெர்மன் போகுது. அந்த நாளை விடிய 3 மணிக்கு போகிற ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாய்க்குட்டிகளை யூரோப்புக்கு அனுப்பியிருக்கோம். ஜெர்மன், நெதர்லாந்து, பிரான்ஸ் அனுப்பியிருக்கோம். லண்டனுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். கனடா போகிறதுக்கு நாய்க்குட்டிகள் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ எனக்கு பசி என்றாலும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன், பசிக்குது சாப்பிட்றேன். இப்போ மனுஷருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய அசோசியேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து இன்று மட்டும் ஹெல்ப் போய் கொண்டு இருக்கேன். வாய் பேச முடியாத இந்த உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்றது கொஞ்சம் குறைவு தான். ஊருக்குள்ளே தெரியும். நாங்கள் ரோட்டில் சோறு வைக்கும் போது ஆக்கெல்லாம் பேசுவாங்க, என்ன எவ்வளோ சனம் சோறு இல்லாமல் இருக்குது, நீங்கள் கொண்டு வந்து நாளைக்கு ரோட்டில் சோறு வைக்கிறீங்கன்னு. அது அவங்க புரிஞ்சு கொள்கிற மென்டாலிட்டி. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு இதில் லாபம் வருதா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாண்டா 24 மணித்தியாலும் இயங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எங்களோட லைஃப் அர்ப்பணிச்சு இதுக்குள்ளே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களோட எதிர்பார்ப்பு ஒரு இடம் வந்து உண்மையாகவே ஒரு ஃப்ரீயாக நாயில விடுற மாதிரி, அப்படி ஒரு ஜெயில் மாதிரி அப்படி ஒரு காணி எதிர்பார்க்க இல்லை. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதர் அண்ட் கேஜி திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் பேசையில். அது இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படி சொல்லலாம். ஆமாம், இது வரைக்கும் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா மனுஷர்கள் வந்து நிறைய பேர் வந்து கைவிடப்பட்ட, அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் அது வந்து பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு சொல்லி ஒரு ஆசிரமம் பார்த்துருப்போம். ஆனால் அதே மாதிரி இங்கே நாய்கள், அதாவது கைவிடப்பட்ட நாய்களுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். அதாவது ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணுற டாக்ஸ் அது வந்து இப்போ அனாதை கிடக்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வச்சு உண்மையிலே வந்து நல்ல முறையாக சாப்பாடு கொடுத்து வந்து பராமரிக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய டாக்ஸ் இருக்குன்னு அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. அநேகமான பேர் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம வீடியோக்களில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இப்படி ஒரு இடம் வந்து இங்கே ரிங்கோவில் இருக்குது. அது உண்மையிலே வந்து அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, இப்போ நாங்களே வந்து அதிகம் சொல்லாமல் உண்மையில வீடியோக்குள்ளே போய் இங்கே எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்களா, அதான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் நின்று அப்படியே காய்ச்சிட்டு வழியில் நினைக்கிறேன். இவர் தான் வந்து அந்த மகான். இவர் தான் வந்து இதை இங்கே செய்து நடத்தி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நடத்துறீங்க? 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிட்டுது. ஓகே, உள்ளே போயிட்டு முதல்ல ஆக்கில் பார்த்துட்டு வந்து எல்லா டீட்டெயிலையும் வந்து கேட்போம். எல்லாருக்கும் போட்டு வந்து நீங்கள் மறந்து வரலாம். வந்து உள்ள போகணும் வேறு வெளியில் போயிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட வந்து எத்தனை டாக்ஸ் இருக்கு? 183 பேர் இருக்காங்க. 183 பேர் இருக்காங்க. ஓகே, வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக காட்டுறோம். என்ன இது ஏன் செக்ஷனாக பிரிச்சிருக்கு? அங்கால கொஞ்சம் இஞ்சால கொஞ்சம் வந்து எல்லாரும் ஒரு ஒன்றா இருக்கிறன்றது கொஞ்சம் குறைவு. சில நேரம் சண்டை பிடிப்பாங்க, சண்டை விடுவாங்க. அதனால பிரித்து செக்ஷனாக விட்டுருக்கேன். அப்புறம் காலையில் அவங்கள திறந்து விடுவோம். அவங்க வருவாங்க, உள்ள எல்லாரோட விளையாடுவாங்க. எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, காலையில் ஒன்றா இருப்பாங்க. ஓகே, இப்போ திறந்துதான் இருக்கு. எல்லாரும் ஒன்றா வருவாங்க போவாங்க. எல்லா கதவுகளும் திறந்தா இருக்கு. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. எப்படி அவங்களாம் ஆப்ரேஷன் நடந்தது? அவருக்கு வந்து ஒரு ஆக சுடுதண்ணி ஊற்றினவங்க. சுடுதண்ணி ஊற்றினாங்க. ஓஹோ,
சுடுதண்ணி ஊற்றி அவரை இப்போ நாங்கள் கொண்டு வந்து சுகப்படுத்தி இப்போ வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வீல் அதெல்லாம் இடுப்புடைஞ்சாக்கட வீடு அங்கால இடுப்புடைஞ்ச நாய்க்குட்டிகள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை இப்படி இதே மாதிரி கடுமையாக மோசமான ஆக்கள்? இப்படியாப்பட்ட ஆக்கள் ஒரு 28 பேர் இருக்கிறாங்க. 28 பேர். 28 பேர் இப்படி பேரலைஸ் ஓகே, உண்மையிலே இல்லாம ஒரு கால் இல்லாம அந்த ரெண்டு கால் இல்லை வாங்க, 2 காலுமே இல்லை. நடக்கு 2 காலால் நடக்கு. வெட்டிட்டேன் 2 பின் 2 காலையும் வெட்டியது. ஆக்சிடென்ட் பட்டு காலப்போக்கில் இழுத்து நடப்பாங்க. அப்புறம் அது புண் வந்து அந்த கால் வந்து செயலிலேருந்து போயிடும். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த கால் செத்து போயிடும். அது பிறகு இந்த இதுக்குள்ள 2 கால் வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள 2 கால் வெட்டி குட்டி ஒரு ஆள் இருக்கு. வெட்டி இவங்கெல்லாம் காலுக்கு என்ன நடந்தது? ஆக்சிடென்ட் பட்டு இடுப்பு உடைஞ்சிடும். அதோட இவங்க இப்படியே 2 காலால பின்பக்கம் இழுத்து நடப்பாங்க. சரி, இப்போ என்ன முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ நல்லா இருக்கிற டாக்டர் வளர்க்குறதுக்கே நிறைய பேர் வந்து ஒரு இது படுவாங்கல்ல, இப்படி அடிபட்டவங்களுக்கு வந்து பராமரிப்பும் கூட வேணும். அது வந்து கவனிக்கிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது உங்களுக்கு வந்து? அது ஒரு பெரிய இது. இப்போ நல்லா இருக்கிற இலங்கையை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிற நாயால் வந்து ஏதோ ஒரு வகையில் தங்களை தாங்க சர்வை பண்ணி கொள்ளுவாங்க. அடுத்து வந்து அவங்க 3 நாளைக்கு ஒருக்கா சரி சாப்பிட்டுட்டாலும் அவங்க ஓகே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு கேவன முடியாது. ஸோ உண்மையாகவே இந்த டயம் யாருக்கு தேவைண்டா இந்த கண் இல்லாமல் காது இல்லாமல் இடுப்புடைஞ்சு குட்டி கண் திறக்காத குட்டிகளுக்கு தான் கொண்டு வந்து நாங்கள் வச்சு கேர் பண்ணி அவங்கள தத்து கொடுத்து. நாளைக்கு ஒரு நாய் ஜெர்மன் போகுது, அந்த நாளை விடிய 3 மணிக்கு போகிற ஏர்போர்ட்டுக்கு 4 மணிக்கு ஃப்ளைட் போன முறை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்தேன் அவைக்கு நாளைக்கு பின்னர் 4 மணிக்கு ஃப்ளைட். நாங்கள் 7 மார்னிங் போயிடுவோம். அப்படி நாங்கள் இலங்கையில் நாங்கள் கைவிடப்பட்ட, அதாவது எங்களோட ஆட்கள் கொண்டு வந்து அங்கங்கே பாலத்தடியில் பீச்சில் அங்கங்கே விட்டுட்டு போகிற நாய்க்குட்டிகளை உண்மையாகவே இந்த இடம் அவங்களுக்கு தேவைண்டா அதை அறிஞ்சு நாங்கள் அவங்கள கொண்டு வந்து கேர் பண்ணி சரியான இடத்துல தத்து கொடுக்குறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அதோட இந்த ஃபோக்கஸ் வந்து இந்த இடுப்புடைஞ்ச ஆக்கள் பேரலைஸ் ஆன ஆட்களுக்கு தான் இந்த இடம் முக்கியம். அதோட இன்னொன்று இதுக்குரிய முற்றுப்புள்ளி எதுன்னு கேட்டால் அந்த கற்பத்தடை சர்ஜரி அது செஞ்சு கொண்டே இருக்கிறோம். மாதம் டாக்டர் கொழும்புலேருந்து எடுப்பிச்சு அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் குறைஞ்சி 40 நாய்க்குட்டிகளுக்கு சர்ஜரி செய்வோம். ஏன்னா என்னதான் நாயில கொண்டு வந்து நாங்கள் போட்டாலும் முடிவுங்கன்னு கேட்டால் அதுதான் முடிவு. 10 வருஷத்தாலும் ஒரு அளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு இருக்கும். அப்படி பண்ண விட்டா திரும்ப இங்கேயும் வந்து நிறைய கூடிடுவேன். அப்படியே போய் பார்ப்போம் அவங்கள அங்கே. இப்போ திறந்துட்டு எங்களை போகிறோம். ஓகே ஓகே, என்ன கடிக்கிறோம்? கூல் டவுன் ஓகே ஓகே வேற நாள் வந்து கடிக்கு. உண்மையிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன்னு சரியா பாதுகாக்கணும். இப்போ ஒன்று வந்து நீ அவங்க ஒட்ட மாட்டாங்க. ஓகே, இப்போ மொத்தமாக நீங்கள் எத்தனை சொன்னீங்க? இங்கே மட்டும் 183 பேர் இருக்கிறாங்க. 183. இவங்களும் வந்து இப்போ வெளியில் இவங்கெல்லாம் வந்து இடுப்புடைஞ்சாங்க. காலையில் அவங்கள கொண்டு வந்து வீலில் போட்டு அவங்க வெளியில் போக்கிங் போட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து அவங்க இடத்துல விடுவோம். இதை தனியாக வெளியில் வர மாட்டாங்க. வண்டி வர மாட்டாங்க. அவங்களுக்கு கால் பெருசாக இது இடுப்புடைஞ்சு பிடிச்சி, அதனால் அவங்களுக்கு அந்த மண்ணை போட்டு இப்படி வச்சுருக்கோம். குழந்தை பிள்ளைய பராமரிக்க அப்படி. சரி, ஓகே. இதுக்குள்ளேயும் 2 கால் வெட்டின ஒரு ஆள் இருக்கு. அவர் வந்து மற்ற ஆக்களோட சேர மாட்டேன். அப்போ அதனால் அவருக்காகவே தனியாக ஒரு செட்டப்பில் வச்சிருக்கோம். அவருக்கும் 2 கால் தான் இருந்துச்சு. 2 கால் வெட்டியாச்சு. சேர மாட்டேன்னு ரீசன் மற்ற நாய்க்குட்டிகளை கடிப்பேர். அப்போ அதனால அவருக்கு தனியாக பெட் வச்சு தண்ணி வச்சு இவர் கடிப்பேர். அப்போ அதனால இவருக்கு மட்டும் ராஜ வாழ்க்கை. இவர் வந்து தனியாக தலையிலையும் சேர தனியாக இருக்குது. ரகடான ஆள் போல இருக்கு. பிரசாந்த போல ஒரு ஆள் தான் ஆக்களும் கடிப்பேர். எல்லாம் நேசமாக நல்லா ஆக்களை பிடிக்காது. சரி, ஓகே. முக்கியமாக வந்து உண்மையிலே இப்போ நார்மலாக ஒரு பராமரிப்பு இப்படி ஏதாச்சும் ஒன்று நடத்துறதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அரசாங்க தலைகள் பக்கத்து வீட்டு ஆகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே வந்து மெயின் வந்து இது ஒரு 40 பேஜ் காணி. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. சின்ன இடத்துக்குள்ளே சூழலுக்கு இடையூறு கொடுக்குறோம் நிறைய நாயலை வச்சு. ஸோ அதனால் என்னென்னா நாயிலண்டா அவங்க சத்தம் போடுவாங்க. ஸோ ஒரு ஆக்கள் அங்கால போனால் அந்த சோலார் லைட் எரியும் போது இவங்க வீட்டு கத்துவாங்க, வெடி சத்தத்துக்கு கத்துவாங்க. ஸோ அதனால் இவங்களோட சத்தம் அக்கம் பக்கம்
ஆக்களுக்கு இடையூறு பண்ணால அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆளுநர் மட்டும் போயிருக்கு இந்த இடத்துல போயிருக்கு. அப்புறம் அவங்க வந்து பார்த்தவங்க நாங்கள் என்ன செய்யறோம்ன்றதை அப்போ அவங்க வந்து பார்த்தவங்க பார்த்துட்டு எங்களுக்கு 1 ஏக்கர் காணி தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அது இந்த ப்ரோசஸ் போய் கொண்டிருக்கு, இன்னும் சரியாக முடிஞ்சு எங்களை கையில் தரையில்லை. ஸோ இடப்பட்ட அந்த இடம் வந்து நாங்கள் எங்களோட எதிர்பார்ப்பு ஒரு இடம் வந்து உண்மையாகவே ஒரு ஃப்ரீயாக நான் விடுற மாதிரி அப்படி ஒரு ஜெயில் மாதிரி அப்படி ஒரு காணி எதிர்பார்க்க இல்லை. நான் இலவசமாக காணி அவங்க தந்தால் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த அந்த அவங்க தரதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அதனால் காணின்றது ஒரு பெரிய பிரச்சனை. பட் எனிவேஸ் இதுக்குள்ளே இருக்கிற விட அது கொஞ்சம் பெரிய இடம் தான். ஸோ அதனால் நிம்மதியாக போகிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது எப்பப்போ எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு இங்கேருந்து போகிறோமோ அது தெரியாது. ஸோ அது உண்டு. அடுத்து வந்து இவங்களுக்குரிய செலவுகள் சரியான காஸ்ட் கூட செலவுகள் ஒரு மாதம் 15 லட்சம் ரூபா செலவு. என்ன சாப்பாடு 15 லட்சம் ரூபா முடியுது. ஒரு மாதம் 15 லட்சம் ரூபா பெரிய செலவு. இவங்களுக்கு என்னென்னா சாப்பாட்டுக்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் வேணும். அது தவிர ஒரு நாளைக்கு ஒரு நேரம் 220 நாளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும். இதுக்குள்ளே அதோட நாங்கள் அக்கம் பக்கத்துல எல்லாம் 10 நாய்க்குட்டிகள் 5 நாய்க்குட்டிகள் அவங்களெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு அதை கேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ஆர்டிக்கலில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இல்லை அதான் வந்து இப்போ இப்படி ஒன்று தொடங்கணும்னு சொல்லி அதான் இப்படி ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு அப்படி வந்தது. இது சரியா 3 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரியை நான் வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் சந்திச்சேன். அப்போ அந்த நேரம் வந்து அவள் ஒரு நாயை கொண்டு வந்திருந்தவ அதை முதுகில் பெரிய புழு வச்சு புண்ணான நாய். அதுக்கு பேர் லொக்கு. அந்த நாய்க்கு பேர் லொக்கு. அவர் இன்றைக்கும் பீச்சில் இருக்கேன். நாங்கள் டெய்லி அவருக்கு சாப்பாடு அவரோட சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்காங்க பீச்சில். டெய்லி அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ அவள் கொண்டு வந்து அப்போ அவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நான் அப்புறம் அவளை பார்த்தோன்னே எனக்கு சரியாக கஷ்டமாக போயிட்டு எனக்கு தெரிஞ்ச நாயை அவள் கொண்டு வந்திருக்கிறாண்டு. இப்போ நானும் அது வந்து சும்மா அங்கே பீச்சில் நின்றவர் அவருக்கு யாரோ அடிச்சோ ஏதோ பெரிய பிரச்சனையோட வந்தவர். அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் எந்த கண்டெக்டை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இடைக்கிட கோல் அடிப்பா நீங்கள் இப்படி ஒரு நாய் இருக்கு வாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்னா. அப்போ நாங்கள் 2 பேரும் போய் ரோட்டில் மருந்து கட்டுறோம். நாங்கள் இப்படி ஒரு ஷெல்டர் கிரியேட் பண்ணல, ரோட்டில் மருந்து கட்டுற சாப்பாடு வைக்கிற சர்ஜரிகள் பிடிச்சி செய்கிறது அப்படி சின்ன இதாக செஞ்சு கொண்டு போனாங்க அந்த கொரோனா அந்த பேண்டமிக் நேரம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் திறந்ததுக்கப்புறம் அவள் போகணும், இலங்கையை விட்டு போகணும். ஏன்னா ஏர்போர்ட்லாம் இருந்தது. அப்போ அந்த நேரம் சொன்னவங்க இப்போ நாங்கள் சோறு வச்ச நாயல் சில நாயெல்லாம் நாங்கள் அந்த ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு இடம் தேவை. அப்போ உடனே சொன்னவன் நான் ஒரு லேண்ட் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன், நான் போய் காசுகள் எல்லாம் அனுப்புவேன், ஸோ நீங்கள் இதை வந்து கொண்டு போங்க, இப்படியாப்பட்ட நாயலுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பாவம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ஹெல்ப் பண்ண ஆசை. ஸோ அதனால் அப்போ அந்த நேரம் ஒரு 20 நாயல் அந்த நாயலை அப்படித்தான் நாய்க்குட்டியில் தந்துட்டு போனதுனால நான் என்ன செஞ்சேன் சாப்பாடு மட்டும் வச்சு கொண்டு. ஆனால் சாப்பாடு மட்டும் காலப்போக்கில் காணாது. ஏன்னா அடிபட்ட நாயை ரோட்லேயே விட்டுட்டு சோறு வைக்கல. அது அவருக்கு ஒரு சரியான இடம் வேணும், ப்ராப்பரான இதுகள் வேணும். அப்போ இப்போ கண்ணெல்லாம் மேக்ஸிமம் இந்த நேரத்தில் நான் கண் சர்ஜரிக்கு போய் வந்தேன் நான் கேண்டிக்கு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் பட்டு அப்போ அந்த நாயை நாங்கள் அப்படியே விட்டுட்டு ரோட்டில் சாப்பாடு மட்டும் வைக்கலாது. இப்போ சுடுதண்ணி ஊற்றின நாயெல்லாம் கொண்டு வரணும், அடுத்து சர்ஜரிகள் செய்யணும். ஸோ அது பிறகு காலப்போக்கில் 20, 30, 40, 50, 60 சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய இதாக வந்தோடனே அவன் ஒரு டைமில் மாதம் ஒரு 5000 யூரோ கிட்ட செலவுக்கு வந்துட்டு. அதாவது சர்ஜரி செய்யணும், கொழும்புலேருந்து டாக்டர்ஸ் எடுப்பிக்கணும், நான் அடிக்கடி கேண்டி போகிறேன், நான் அடுத்து வந்து இங்கே வேலை செய்கிற ஆக்களுக்கு சேலரி கொடுக்கணும், அடுத்து இங்கே ரெண்ட்டுகள் கட்டணும். இங்கே வந்து 3 பேர் 4 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு ஆளுக்கு ஒரு அண்ணா சேலரி கொடுக்குற ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் மாதம் அவர் கொடுத்து கொண்டு வருவேன். மற்றது வந்து அந்த வார ஃபண்டில் தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம். சரி, உண்மையிலே வந்து சொல்லுவாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இது என்ன நல்ல விஷயம் செய்ய போனாலும் வந்து சொல்லுவாங்க அது ஒரு லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க வேறு வேண்டி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வந்து இப்போ உண்மையிலே வந்து உங்களுக்கு இதில் எதுவும் லாபம் வருமா இல்லை வந்து அதை நீங்கள் சொல்லலாம்? எங்களுக்கு இதில் லாபம் மட்டும் இல்லை, நாங்கள் இன்றைக்கும் இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டி 1,62,000 ரூபா போன மாதத்துக்கு முந்தின மாதம் டேக்ஸ் கட்டி ஒஃபீஷியலாகவே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ பேங்க் ஸ்டேட் நாங்கள் வெகு சீக்கிரம் அந்த டேக்ஸ் ஃபைல் வந்து அதை கூட எங்களோட வெப்சைட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ காசு வந்துருக்கு எவ்வளோ போயிருக்கு என்ன நடந்திருக்குன்றதை எல்லாரும் பப்ளிக்காக பார்க்கலாம். அடுத்து வந்து அண்ணன்டாட யார் டொனேட் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே நாங்கள் டொனேஷன் ரிசிப்ட் கொடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு அதுக்குரிய இதை நாங்கள் செய்வோம். ஸோ அதனால் இதில் லாப நோக்கம் அப்படின்றது எங்களை பொறுத்தளவுக்கு இதில் லாபம் வருதா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாண்டா 24 மணி நேரம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஒரு நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எங்களோட லைஃப் ஆட் பண்ணிச்சு இதுக்குள்ளே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பார்க்குறவங்கள பார்வை அப்படியா இருக்கு. இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறேன் மனுஷங்களே வந்து அந்த பெற்றோர்மாரை பார்க்குறாங்க இல்லை அந்த பிள்ளைகளை பார்க்குறாங்க இல்லை அப்படி உள்ள மேலே வந்து இந்த அஞ்சரை இவங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்த மேலே பெரிய மனசு. இப்போ எனக்கு பசி என்றாலும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் என்ன பசிக்குது ஒரு சாப்பிட்றேன். அப்போ மனுஷருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய அசோசியேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து இன்று மட்டும் ஹெல்ப் போய்கொண்டு இருக்கு. ஆனால் வாய் பேச முடியாத இந்த உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்றது கொஞ்சம் குறைவு தான். எல்லாரும் அதை முன்னிட்டு செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் அது பாவமே அடிபட்டுட்டு நொந்துட்டு ஏலாண்டா அதுகளை புரிஞ்சு கொண்டு பார்த்து உணர்வு பூர்வமாக நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய நாங்கள் அதை
பார்த்துட்டு எல்லாருமே அப்படி போனோம்னா பாவம் தானே. ஓகே உங்களுக்கு பார்ப்போம் அப்படியே ஓ இப்படி பார்க்கலாம். இவருக்கு இப்போ காயம் புதுசாக இருக்குது. ஓ இவர கால் வகை சீக்கிரம் நாங்கள் கடிக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்களுக்கு வந்து கடிக்க மாட்டாங்க. ஏய் ஏய் இவரெல்லாம் இப்போ எடுத்து வந்த இல்லை இவர் வந்து ஒரு 2 கிழமையா இங்க வந்து இவங்க இவருக்கெல்லாம் வீல் போடுறா இல்லை இல்லை அவங்களுக்கு போட தெரியல. ஒரு அளவு மேனேஜ் ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லை அது சும்மா மணந்து பார்க்க வர்றாங்க. நல்ல நல்ல இவருக்கெல்லாம் 3 கால் தான் இருக்கு. 3 ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் இருக்கா? எல்லாருக்கும் பேர் இருக்கு. என்னன்னா நாங்க இப்ப பேர் வச்சு பழக்கிறதுக்கு ரீசன் ஒரு இடத்துக்கு எப்படியாச்சும் அவங்க கத்து கொடுக்கணும். எல்லாருக்கும் நாங்க பேர் வைக்கிறதுக்குரிய ரீசன் வந்து இப்படியாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு தத்து கொடுக்கணும். அப்ப அங்க போனாதான் ஓ இவருக்கு இந்த பேர், அப்ப பேரை சொல்லியே கூப்பிடுவாங்க, வா போண்டா போவாங்க வருவாங்க. அப்படி அந்த 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 சைடு போய் பார்ப்போம். வாங்க போய் ஓகே வா இங்க எல்லாம் போங்க அங்க போ. ஓகே கடிப்பாங்களா இல்லை இல்ல கடிக்க மாட்டேன். யாரும் கடிக்க மாட்டாங்க. இல்ல அப்படி அவங்க வருவாங்க சும்மா மணந்து பார்ப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஓகே ஓகே காட்டு. ஓகே வர இவர் தான் 2 கால் இல்லைண்ணே. இவர் இருக்காங்க. இவர் எவ்வளோ காலம் ஒரு இடத்து? இவர் வந்து மன்னார்ல இருந்து கொண்டு வந்தாங்க ஒரு ஆக்கள். மன்னார்ல இல்ல ஒரு அவருக்கு ஒத்த கால் இல்லை, 3 கால். இது மன்னார்ல இருந்து கொண்டு வந்தாங்க ஒரு அண்ணன் ஒரு ஆக்கள் வந்து சொன்னவங்க இப்படி அடிபட்ட இடுப்புடைஞ்சிருக்கு தாங்க டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் வேறு வெளியில் இருக்கிற கனடாவில் இருக்கிற ஒரு லேடி சொன்னவங்க தான் பே பண்ணுறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கடா. அப்போ எல்லா இடத்துலையும் போய் நாயில் உடனே எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லை. பட் இந்த நாய்க்குட்டிக்கு உண்மையாகவே ஹெல்ப் தேவை. ஸோ இன்னொரு ஆக்கள் தாங்க என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. கால் வெட்டுறதுக்கும் அவையே பே பண்ணவ. ஸோ அதனால் நாங்கள் அவரை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பெட்டரான லைஃப். ஓகே உண்மையில வந்து நான் அண்ணா வாட்ஸ்அப் கொண்டு இருக்கேன். நான் நிறைய நாளைக்கு முந்தைய வந்து கழிச்சு கொண்டு இருக்கிறோம் அந்த எடுக்கணும்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த சில டாக்ஸை வந்து இப்போ கர்ணக்கொலை 2 இருக்காங்க. அப்படி தான் வேலை அப்படிலாம் உண்மையில கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்க. அதெல்லாம் பாவம். ஆனால் என்னென்னா நாங்கள் மேக்ஸிமம் என்ன 7 டாக்கோ டாக்கோ ஓகே டா கொழும்பு என்னென்னா மேக்ஸிமம் நாங்கள் நாயலுக்கு என்னென்ன செய்ய இயலுமோ என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணுறோம். என்னென்ன அவருக்கு காப்பாற்றுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளோ செய்வோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் நாங்கள் டாக்டரோட டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என்ன அதை பெட்டராக ஏன்னா சஃபர் இல்லாத லைஃப்பை தான் கொடுக்கணும். என்ன உண்மையாகவே நாய் கஷ்டப்படுது வேதனைப்படுதுன்னா அது நல்ல லைஃபாக இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நாங்கள் செய்வோம். ஸோ இந்த இது எங்களோட கிளினிக் சென்டர். இதுக்குள்ளே நார்மலாக நாயில் நாங்கள் கொண்டு வந்தோடனே எல்லா நாய்க்குட்டிகளோடையும் விட மாட்டோம். எல்லாம் ஐசோலேட் பண்ணிடுவோம். ஏன்னா தனித்தனியாக வச்சு தான் அவங்கள ஃபர்ஸ்ட் வேக்சின் அடித்து செகண்ட் வேக்சின் அடித்து இப்போ இதுக்கிட்ட எல்லாம் நாய்க்குட்டிகள் செத்துது. அதனால் இனி இதெல்லாம் திறக்கிற இல்லை, இதெல்லாம் மூடியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஜரி செஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ இவருக்கு என்னென்னா இவைக்கு வந்து சர்ஜரி நடந்தது, தையல் அவுத்தாச்சு, தையல் அறந்துட்டு அப்புறம் நாங்கள் இப்போ தான் சர்ஜரி செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த அவர் கால் வெட்ட வண்டி ஒரு ஆள் அந்த படுத்திருக்கு. இதுக்குள்ள ஒரு கால் வெட்ட வண்டி கேஸ் இருக்கு. 2 கேஸ் கேண்டி கொண்டு போகணும். இந்த சர்ஜரி வந்து மைனர் சர்ஜரி என்ன பண்ணாலும் நாங்கள் செய்வோம் தைக்கிறது. அடுத்தது வந்து அந்த 2ம் கேண்டி கொண்டு போகணும். கால் வெட்டுற பெரிய மேஜர் சர்ஜரி என்ன பண்ணல. ஓகே இப்போ இது நாள் வரைக்கும் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க? இப்போ இவ்வளவு காலத்துக்கும் யூரோப்புக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இப்போ நாளைக்கு இந்த ஃப்ரீடா போறா. இப்போ இன்னைக்கு குளிக்க பார்த்து நாளைக்கு விடிய 3:30 நாங்கள் போய் வலிக்கிறோம். நானும் ஃப்ரீடாவும் ஜெர்மனிக்கு போகுது. பட் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாய்க்குட்டிகளை யூரோப்புக்கு அனுப்பியிருக்கோம். ஜெர்மன், நெதர்லாந்து, ஃப்ரான்ஸ் அனுப்பியிருக்கோம். லண்டனுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். கனடா போகிறதுக்கு நாய்க்குட்டிகள் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் கொஞ்சம் பெரிய ப்ரோசஸாக இருக்கிறதால இன்னும் அந்த போகிறவருக்குரிய அந்த ஸ்பான்சர் அளவில் நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் அவருக்கு அந்த ஸ்பான்சர் கிடைக்காததுனால கொண்டு போக இல்லை. ஸோ அதுவும் கிடைச்சிட்டேன்னா கட்டாயம் நான் 11 பேர் கனடா போகிறதுக்கு இருக்காங்க. ஸோ ஃப்ரீடாக தான் நாளைக்கு போகிறா ஜெர்மன். நாளை பின்னர் 4:30 ஃப்ளைட். ஸோ எங்கள்கிட்ட டிக்டாக் அதில் எல்லாம் போடுவோம் யூடியூப்ல எல்லாம்.
இவங்களை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு. ஓ இவர்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரெயின் பண்ணி இப்போ ஒருத்தங்களை வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்க போறீங்கன்னு சொன்னா எது வரைக்கும் உங்களுடைய ப்ரோசஸ் அந்த வேலைகள் இருக்கு? ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரோசஸாக இருக்கும். என்னென்னா பட் எங்களுக்கு நாங்கள் நிறைய அனுப்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு தமிழ் அண்ணாக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அவருக்கும் எல்லாம் ஓகே. அவர் வந்து அவர்கள் நாய்க்குட்டியை தான் எடுக்கிறதுக்கு கேட்டவர். ஸோ அதனால் அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இப்போ இவர் போகிறேன்னா இவருடைய ரத்தத்தை சீரமாக பிரித்து அதை நாங்கள் யார் ஃப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புவோம். அப்போ அவங்க ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இதில் செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பினோடனே நாங்கள் என்ன செய்வோம், இங்கே சிப் அடித்து அப்புறம் இங்கே வெட்டினரிட்ட புக் எல்லாம் செட்டப் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட்டில் அந்த நேரம் யார் ஜெர்மனிக்கு ஃப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சி வெப்சைட்டில் எழுதி அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து விடுவோம். ஸோ அதனால் அதுதான் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா யூரோப்பில் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரீசன் யூரோப்பில் ரேபியஸ் இல்லை. அதனால் இலங்கையிலேருந்து வர நாய்க்கும் ரேபியஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ அதனால தான் அந்த ப்ரோசஸ் அது கஷ்டமான ஒரு வேலை திட்டம் உண்டு. அதுக்குள்ளே உங்களை அனுப்பி வைக்கணும்னா நீங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் தான் ஏர்போர்ட் மட்டும் போவேன். கடைசி அங்கே என்ன செக்இன் பண்ண மட்டும் நிற்கணும். சில நேரம் திருப்பி அனுப்பப்பட்ட நாய்க்குட்டிகளும் இருக்கிறாங்க. சில நேரம் அவங்களோட சிப் வேலை செய்யாமல் போயிடும் உண்டு. அந்த இடத்துல இங்கேருந்து எல்லாம் செஞ்சு கொண்டு போவோம். அங்கே போனால் அவன் அடித்து பார்க்கும்போது அந்த அவங்களோட நம்பர் கோட் விழாது. சில நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்காக முதல் கட்டறையா வயசில் அது என்னது சாப்பாட்டை நாங்கள் உள்ளே வைக்க இல்லையாம் அந்த டிஷ்ஷை. அதுக்காக என்ன நாய் கடிச்சிடும் கையை விட்டு அவங்க சில நேரம் நாய் ஓடிடும் கேபினை விட்டு அப்படின்ட்டு அப்படியெல்லாம் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக செஞ்சு அனுப்பணும். என்ன நிறைய காசு லொஸ்ட் ஆயிடும் எங்களுக்கு. ஆனால் ஒரு நாய் அனுப்புறதுக்கு கொஸ்டின்னு பார்த்தா வெறும் $600, அதாவது $350 ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு. மற்ற மிச்ச காசு வந்து அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டுக்கு. அவ்வளோதான். ஸோ $650 $600 மொத்தமாக முடியுது. என்னோட சொன்னால் இப்போ சின்ன வயசுலேயே நாங்கள் அந்த வீடியோ அதெல்லாம் எடுத்து போகும்போது இப்போ பார்க்குறவங்க வந்துட்டு எங்களுக்கு என்னடா நீ பைத்தியார் உனக்கு இதால் என்ன லாபம் கேட்குறாங்க, எங்கிட்ட கேட்குறாங்களும் இருக்காங்க, அம்மா கிட்ட போய் உண்டமான் வேலைலாம் இப்படிலாம் திட்டாண்டி சொல்கிறாங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் உண்மையிலே இப்படி நாய்க்குட்டியெல்லாம் எடுத்து இவங்களை வந்து பார்க்கும்போது வளர்க்கும்போது இப்போ உங்ககிட்ட டிரெக்டாக அப்படி பேசுகிறாங்களும் இருக்கலாம், உங்களோட ஃபெமிலிகிட்ட சொன்னாக்களும் இருக்கலாம். அப்படி இருக்கா? நாங்கள் வந்து வீடியோஸ் போட வழிக்கிட்ட வந்து 2 வருஷம், அதாவது இப்போ 1 வருஷம் தான் வீடியோஸ் வெளியெல்லாம் தெரிய வரும். ஊருக்குள்ள தெரியும் நீங்க இப்படி பண்றீங்க. ஊருக்குள்ள தெரியும். நாங்க ரோட்ல சோறு வைக்கும் போது ஆக்கெல்லாம் பேசுவாங்க, என்ன இவ்வளவு சனம் சோறு இல்லாம இருக்கு, நீங்க கொண்டு நாளுக்கு ரோட்ல சோறு வைக்கிறீங்கன்னு. அது அவங்க புரிஞ்சு கொள்ற மென்டாலிட்டி என்ன. அப்ப அதனால நாங்க அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஸோ அதனால நாங்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு நாங்க போய் கொண்டு இருக்க வேண்டியதான். இன்றைக்கு பார்த்து என்ன சொல்றாங்க, இன்றைக்கும் என்ன நல்ல விதமாக கதைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க போனாலும் நீங்க தானே அந்த நாயை பார்க்குற அந்த தம்பி அப்படின்னு அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அதை நான் அப்படின்னு நல்ல விதமா எங்களை நேசிக்கிறவங்கள நாங்க நேசிப்போம், கெட்ட விதமா கழிச்சிட்டு போறவங்களே நாங்க நேசிச்சுட்டு பேசுறோம். நம்மளுக்கு சமூகத்தில இருந்து என்ன கமெண்ட்டுகள் வருதோ அதுல நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆனதை எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் ஆனதை இப்படி எடுத்து இங்கால விட்டுறணும். ஓகே, சூப்பர். அப்ப இதுக்குள்ளெல்லாம் வந்து ஆரம்பிறதுல இல்ல எதுக்காச்சும் வேண்டி இது கட்டப்பட்டு இதெல்லாம் வந்து நாங்க ஒவ்வொரு மாசமும் ரோட்ல பீச்சில் ஊருக்குள்ள போய் நாய்க்குட்டியில பிடிச்சிட்டு வருவோம் சர்ஜரி செய்யறதுக்கு. அப்ப சர்ஜரி செஞ்சு அங்க சர்ஜரி செஞ்சு இங்க விடுவோம் இதுக்குள்ள. அப்ப கிட்டத்தட்ட 40 நாள் வழியில இருந்து வருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா அவங்க ஸ்டே பண்ணுவாங்க 3 நாளைக்கு. ஏன்னா அவங்களோட புன்மாறு மட்டும் நாங்க வச்சிருப்போம். அப்ப இதுக்குள்ள அதுக்கு பிறகு அங்க இருந்து எடுத்தோமோ அவங்களுக்கு காதை வெட்டிட்டு நாங்க அங்கேயே விட்டுருவோம் அடையாளத்துக்கு. அவ்வளவுதான். ஸோ அதனால அப்படி அந்த செட்டப்புகள் வச்சிருக்கிறோம். அடுத்து நாய் டாய்லெட்டுகளை ஒவ்வொரு நாளும் காலையில் அள்ளி கொண்டு போய் அங்க அது கிடங்கு அது இருக்கு அங்க கொட்டுவோம். அப்புறம் ஒரு மாசத்துல ஒருக்கா ஜேசிபி வரும், அதை அள்ளி கொண்டு அங்க குப்பை கிடங்குல கொட்டும். ஸோ இது நம்பர் 4 நம்பர் 3 எல்லாம் போட்டிருக்கிறது. நாங்க இப்படி போட்டிருக்கிறதுக்கு ரீசன் வந்து நாய்க்குட்டிகள் இதுக்குள்ளே இவ்வளோ இந்த நம்பர் 4 எங்களுக்கு தெரியும். லக்கி இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா, அடுத்த இதுல லோரா இருக்கிறா, அப்படி அப்படியாப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். இப்போ இதுக்குள்ள இந்த முடியே இல்லாம கொஞ்சம் இல்லாம இதுக்குள்ள இருந்தா பாருங்க, இதுக்குள்ள வந்து அப்படி பலமை கொண்டு வரலாமா? இவங்களை கொண்டு வரலாம். இந்த என்னது ட்ரை பண்ணி நாங்க மெடிசின்களை கொண்டு போய் டெய்லி நாங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா சுகமாகும். பட் டைம் எடுக்கும், நிறைய நாள் போகும். நிறைய பேர் அவருக்கு ஒரு கேன்சர் உண்டு. அப்போ அவருக்கு ஒரு 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் சரியான வீக். ஆனால் இப்போ நான் இன்ஃபியூஷன் ஏத்தனமே இருக்கு. இப்போ இவங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எங்கட லோக்கலாக இங்கே தான் கொண்டு போவோம் ட்ரிங்கோல. அப்போ அங்கே கொண்டு போய் அங்கே கன்சல்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ ஐவி ஏற்ற போகிறோம், அதை நீங்கள் வீடியோ எடுக்கலாம். விமுக்தி
ஐவி அடிங்களேன். ஐபி என்ன சொன்னா சார் இன்ஜெக்ஷன். இது என்ன இவர் சாப்பிட இல்லை, சரியான வீக்காக போயிட்டார் அந்த அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட். அதனால அவருக்கு இப்போ நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாத சேலம் ஏற்றப்புறம் குளுக்கோஸ் அந்த இதுக்குள்ளே வச்சு தான் இல்லை உள்ள கொண்டு போய் வாங்க. அவரை ஏற்றி செய்யப்படுறோம். இவங்க வந்து பிடிக்கும் போது இவங்க வந்து கடிச்சு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்க இப்போ புது நாய்கள் தானே கடிப்பாங்க. ஸோ அந்த நேரம் நாங்கள் அந்த அனர்சிசி அடித்து தான் பிடிப்போம். பெரும்பாலும் பிடிக்க ஏழுமான நாயில நாங்கள் பெரும்பாலும் கூடு வச்சு தான் பிடிப்போம். ட்ரை பண்ணி சோசேஜஸ் அப்படி இப்படி ஏதாச்சும் போட்டு பிடிப்போம். அப்புறம் அப்படி பிடிக்க கஷ்டம் அப்படின்னா நாங்கள் அனர்சிசி அடித்து தான் பிடிப்போம். ஓகே. இப்போ நைட்லலாம் அது இப்போ இவங்க 24 hours அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டா அவங்களுக்குரிய வேலையை நாங்கள் டைமுக்கு செஞ்சு கொடுத்து கொண்டே இருந்தோம்டா அவங்க பேச டைமுக்கு சாப்பாடு வச்சு டைமுக்கு வெளியில கொண்டு போய் டைமுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம்டா அவங்க தங்களோட பாட்டி. ஆனால் சண்டையும் பிடிப்பாங்க தான், சத்தம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு ஒரு சண்டையை பிடிப்பாங்க. புதுசா நீங்க வந்தோன்னே எப்படி எல்லாரும் வந்து சண்டை பிடிப்பாங்க. இப்போ வரீங்க இப்போ எவ்வளோ சாந்தமாக இருக்குன்னு. அது அவங்களுக்கு விளங்கிட்டு யாரோ ஒரு ஆக்கள் வந்து ஏதோ காய்ச்சி கொண்டு இருக்காங்க, அவ்வளோதான். புதுசாக வரும்போது இப்போ செம்ம சவுண்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிட்டு தான். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் கடிச்சு பெரிய காயமெல்லாம் வந்திருக்கா? அப்படி அந்த அளவு பெரிய இது இல்லை. அந்த என்ன நாங்கள் ஏண்டு சத்தம் போடுவோம், இல்லை தகரத்தில் அடிச்சு காட்டுவோம். நாங்கள் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி எதுவும் சண்டை பிடிச்சா பார்த்தீங்க அவர் வந்து கடிக்க வழியாக அவர் உள்ளே போட்டுட்டோம். ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற யாருமே பொஸ் ஆகக்கூடாது, விட மாட்டோம். அப்படி என்ன இப்போ 6 ஆள் கடிச்சாலும் நாங்கள் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்போம். ஒன்று கூட்டுக்குள்ள அடைச்சி வைப்போம், அல்லது சாப்பாட்டை பிந்தி கொடுப்போம். ஏதோ ஒன்று செய்ய அப்போத்தான் அவங்களுக்கு விளங்கும், ஓ இது இங்கே நான் பொஸ் இல்லை, எனக்கு மேலே வேற ஒரு ஆக்கள் இருக்காங்க. அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு பழக்கிடுவோம் எல்லாரையும். யாரா இருந்தாலும் அப்படித்தான். இப்போ பாருங்க அவர் அதுக்குள்ள இருக்கிறப்ப அவர் பேசாம இருக்கு, அவருக்கு விளங்கும். அல்லாத குதிச்சு போயிட்டும் தெரியல. இப்போ நார்மலா வந்துட்டு இவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ சரி இல்லை ஒருத்தவங்களை வந்துட்டு கவனிக்கிறதுக்கோ சரி இப்போ உங்களுக்கு டொனேட் பண்றவங்க வந்து எப்படிலாம் டொனேட் பண்ணுவாங்க? டொனேட் பண்ணுறதா இருந்தால் இது நாங்கள் ஒஃபிஷியலாக பதிவு செஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் இப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டோன்னே இப்போ அவங்க ஆக்கள் கேட்டவங்க வெளியில் இருக்கிறவங்க கேட்டவங்க இது பதிவு செய்யப்பட்டிருக்கா, இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, டின் இருக்கா, அப்படி இப்படின்றலாம் கேட்டவங்க. அப்போ அதனால நாங்கள் பார்த்தோம் எனிவேஸ் இந்த ஹெல்ப் எல்லாம் நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்கணும்னா என்னென்ன சட்டப்பூர்வமாக எது ஆக்களுக்கு சரியா இருக்கோ அதை நாங்கள் செய்யறதுல எங்களுக்கும் நல்ல தானே. நாய்க்குட்டிகளுக்கு ஹெல்ப் வரன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அதனால நாங்கள் இதை பதிவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஎஸ் டிஃபென்ஸுக்கு எல்லாம் அடுத்தடுத்த ஐட்டம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா லொக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கேர் ஃபவுண்டேஷனுக்கு ஒஃபிஷியலான ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் டொனேட் பண்ணால் அதுக்கு நாங்கள் டொனேஷன் ரிசிப்ட் கொடுப்போம். ஸோ பர்சனலாகவோ அப்படி ஒன்றுமே டொனேட் பண்ண முடியாது. சில நாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க. பட் அவங்க கேட்பாங்க, இல்லை பிரச்சனை இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை தாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் அனுப்புவோம் அப்படின்றாலும் நாங்கள் அதை எடுத்து ஃபவுண்டேஷனுக்கு மாற்றி அதுலேருந்து நாங்கள் டொனேஷன் ரிசிப்ட்டும் கொடுப்போம். இப்படி தான் நாங்கள் செய்கிறோம். ஓகே. இப்போ என்ன சொன்னால் அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு டாக்ஸுக்கு வந்துட்டு அந்த குளுக்கோஸ் கொடுக்க போகிறீங்களா? சேலன் இன்ஃபியூஷன் ஏற்றுறது. இப்போ அதை வந்து காண்பிக்கிறேன் பாருங்க. ஓகே. இப்போ நாங்களும் வந்து சேனல் மூலம் ஒரு டொனேஷன் ஒன்று பண்ண போகிறோம். பட் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு நார்மலாக வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட வந்து நாங்கள் இதை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். சரிங்கண்ணா, உண்மையில் வந்து நீங்கள் செய்கிற இந்த ஒரு சேவைக்கு வந்துட்டு எங்களால் முடிஞ்சது, எங்கள்கிட்ட சேனலால் வந்து முடிஞ்சது வந்து எங்கள் நிறைய பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிற ஃபெமிலிகளுக்கான உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்ட காணொலிகள் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்படியான ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் தந்து விட்டாங்க. அதில் ஒரு 30,000 ரூபா வந்து இருக்குது. ஸோ வந்து இதை வந்து அனுப்பி விட்டவங்களை வந்து நான் சொல்லிக்கொள்கிற மாதிரி சீஸில் இருக்கிற விவேகன் தம்பி அவங்க தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. பலமே வந்து நிறைய பேர் வந்து
நம்மளை போல மனுஷர்களுக்கான ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஆனால் நாங்களும் வந்துட்டு ஒரு நாள் ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். உண்மையிலே வந்துட்டு தெருவரங்களில் இருக்கிற நாய்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்தது. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இனிமேல் வந்து இப்படி ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் இதை செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பணத்தை வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சாப்பாடாக வந்து இருக்க போது. ஓகே. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு டொனேட் பண்ணணும், அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படி சொன்னால் வந்து எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டொனேட் பண்ணவருக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண முன் வந்ததுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மினக்கட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. அடுத்து எங்களை ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ண விரும்பினா எஸ், இது ஒஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் டொனேட் பண்ணுறேன்னா அந்த ஒஃபீஷியல் பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் எங்களோட கண்டெக்டை எடுத்து அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த ஒஃபீஷியல் பேங்க் டீட்டெயில்ஸை அனுப்புவோம். அதோட டொனேட் பண்ணாலும் கட்டாயம் நாங்கள் டொனேஷன் ரிசிப்ட் இஷ்யூ பண்ணுவோம். அது கட்டாயம் செய்ய வேண்டியது உண்டு. ஸோ அது நாங்கள் செய்வோம். அதோட நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ண விரும்பினா இந்த நம்பர் அந்த சொல்கிறேன், டிஸ்பிளே நீங்கள் சொல்லுங்கள். 75 496 25 53 இந்த நம்பர் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் இதுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதோட எங்களுக்கும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு வியூவர்ஸ் வரதும் இல்லை. ஸோ இதே பேரில் தான் இருக்குது, லொக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கேர் ஃபவுண்டேஷன் இருக்குது. அடுத்து வந்து ஃபேஸ்புக்லேயும் இதே பேரில் இருக்குது, டிக்டாக்லேயும் இதே ஸ்ட்ரிங்கோ டாக் ரெஸ்கியூ இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த லொக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கேர் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கடா எஸ், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலில் இருக்க போய் பாருங்க. என்ன சொன்னால் நாங்களும் அதை பார்த்து தான் எங்களுக்கும் இது தெரிய வந்திருந்தது. என்ற சோஷியல் மீடியாவில் பார்த்ததுனால தான். ஸோ அந்த நீங்களும் பார்த்துக்கொண்டு இவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டால் இவங்க மேலே இன்னும் வளர்ந்து வர முடியும். இதே மாதிரி நிறைய பேருக்கு, அதாவது ஆதரவற்ற மனிதர்களுக்கான நிறைய அமைவிடங்கள் வந்து இருக்குது. ஆனால் இவங்களுக்கானது வந்து எங்கேயுமே வந்து இல்லை பெரிதாக வந்துட்டு. ஸோ அதனால் வந்து அண்ட் வந்து அதே மாதிரி வந்து நாங்கள் போன தரம் வந்து அந்த டாக்ஸுக்கெல்லாம் வந்து சமைச்ச சாப்பாடு வைக்கல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கும் செய்ய முடிய விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அப்படிப்பட்ட டாக்ஸ் எடுத்து வச்சு இவங்க வந்து பராமரிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அண்ணா சொன்னாங்க, நம்பர் வந்து திரும்ப வந்து டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சர்ஜரிக்கு உதவலாம், எந்த வகையிலையும் நீங்கள் உதவலாம். அண்ட் வந்து உண்மையிலே வந்து சந்தோஷம் எங்களுக்கு வந்து சந்திச்சது இல்லை. ஓகே. அண்ட் வந்து நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.